இங்கே பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து 50, 200 கால் ஆப்ஷன் வந்து இந்த 488 கிட்ட இருக்கான். ஸோ இதை பிரேக் பண்ணி போன கேண்டிலே வந்து மேலே பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் ஆகிருக்கான். ஸோ இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். எடுத்து திரும்ப மேலே போயிட்டான் அப்படின்னா இவன் இங்கே நல்லா வந்து சப்போர்ட்லேருந்து கீழே விழுகணும். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சேன் பாருங்கள் லெவல். ஸோ இந்த 104 இங்கே வரணும். இங்கே வந்தானா நம்ம டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி மேலே போயிடணும். ஸோ அதனால் பாருங்கள் நண்பர்களே. ஸோ இங்கே வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டே அவன் வந்து 50, 300 இன்னமும் வந்து டச் பண்ண முடியல. ஸோ இவன் எப்போ இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஒரு கேண்டில் வைக்கிறானோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதே மாதிரி 49,500 என்ன ஆயிருக்குன்றதை பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து நம்ம பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டார்கெட், அதுக்கு மேலேயே ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம டார்கெட் வந்து அதுக்கு மேலே இந்த இடத்துல எவன் டீப் இந்த மணியில் யார் வந்து 6 லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகணும் அந்த லெவல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட், குயிக்காக ப்ராஃபிட் கிடைக்கும். பட் என்னென்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். 600, 700, 500 மேலே இருக்கும். இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 550 ரூபா, 580 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வந்து புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டான் பாருங்க. அவன் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்கான். ஸோ அப்போ வந்து டீப் இந்த மணியில் வந்து மார்க்கெட் வந்து ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு பூம் வந்து குயிக்காக தருவோம். ஸோ அதே மாதிரி 49,600 என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே தான் நம்ம பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே 530 ஒரு டார்கெட் சொன்னோம். அந்த டார்கெட் லெவல்லே வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் எல்லா டார்கெட்டும் அடிச்சுட்டு மேலே போயிருப்பான் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் புட் சைடில் 49,600 என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் ஒன்று கீழே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி வீக்காக இருந்திருக்கான். ஸோ கால் சைடில் நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்கான். ஸோ 700க்கு அதே மாதிரி பாருங்கள் 49,700. ஸோ நம்ம பிஇபி லெவலுக்கு மேலேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அங்கே ஒரு சப்போர்ட் சொன்னோம். அந்த 482 ஒரு 6 லெவல் சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நம்ம ஒவ்வொரு டார்கெட்டும் அடிச்சுட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். 600, 659, 689. ஸோ ஒரு 2-3 டார்கெட் தான் தந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு. ஸோ இன்னும் மற்றதெல்லாம் நான் இன்னும் லைன் ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ 50, 200 பிபி லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறான். இந்த 488 பிரேக் பண்ணணும். அதே சமயம் 50, 300 நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். 440க்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஒரு கேண்டில் ஃபுல்லாக ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் மார்க்கெட் மேற்கொண்டு மேலே போவோம். அது வரைக்கும் கன்சால்டேஷன்லேயே தான் மார்க்கெட் வந்து வச்சுருப்போம் பாருங்கள். இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி இன்னும் கேண்டில் வைக்கல பாருங்கள். நான் சொன்னாலும் உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து இந்த ரெட் ஜோனுக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்போ நான் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டேன் அப்படின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். கீழே வந்து எஸ்எல் இங்கே வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட எஸ்எல் வச்சுட்டு கால் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு 200 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே வரணும். ஸோ அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் எடுக்கலாம், பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக புல்லிஸாக அடிச்சிட்டானா நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. அந்த பாதியில் போய் மூமெண்ட் வந்து எப்போவுமே கேப்சர் பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு லாஸில் தான் முடியும். இந்த மூமெண்ட் இல்லைன்னா அடுத்த மூமெண்ட் கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஒரு நாளில் வந்து நிறைய மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எங்கே கன்சால்டேஷன் ஆகும், இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் பண்ணும்போது பெரிய மூமெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த நோ ட்ரேடிங் ஜோன் கிட்ட வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பெரிய மூமெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இங்கேயே பாருங்கள் 15, 30, 45, 1 ஹவர், 1.25, 1.5 மணி நேரம். ஸோ 1.25 மணி நேரம் மார்க்கெட் வந்து இங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகும். ஸோ அப்படின்றப்போ அடுத்த மூமெண்ட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது.